नमस्ते, ग्रेड 6 ज्ञान सुरभि पार्ट 1 तेनालीराम की बुद्धिमानी तेनालीरामனுடைய इंटेलिजेंस। तेनालीराम अपनी तीव्र बुद्धि और हास्य बोध के कारण प्रसिद्ध थे। तेनालीराम தன்னுடைய அதீத புத்தினாலையும் ஹியூமரஸான சென்ஸாலையும் ரொம்ப फेमஸா இருந்தார்। तेनालीरामन विजयनगर में महाराज कृष्णदेव राय के सबसे प्रिय हुआ करते थे। तेनालीराम विजयनगर நாட்டினுடைய மகாராஜாவான கிருஷ்ணதேவராயருக்கு மிகவும் பிடித்த நபராக இருந்தார்। वे उन्हें हर उलझन से निकलने में मदद करते थे। கிருஷ்ணதேவராயர் எப்பெல்லாம் சங்கடத்தில் ஆழ்ந்துடுறாரோ அப்பெல்லாம் அவருக்கு உதவி செய்யறது இவரோட வேலை। அந்த சங்கடத்திலிருந்து அவரை வெளிக்கொண்டு வரதுக்கு உதவி செய்வார்। यूं तो महाराज कृष्णदेव राय तेनालीराम को बहुत पसंद करते थे। இதனாலதான் ராஜா கிருஷ்ணதேவராய் தெனாலிராமனை ரொம்பவே விரும்பினார்। फिर भी एक बार महाराज किसी बात पर तेनालीराम से नाराज हो गए। ஆனாலும் ஏதோ ஒரு முறை மகாராஜா கிருஷ்ணதேவராய் தெனாலிராமன் மீது கோபம் அடைந்தார்। गुस्से में आकर उन्होंने भरी राज्यसभा में तेनालीराम से कह दिया, कल से मुझे दरबार में अपना मुंह मत दिखाना। கோவத்துல இருந்த அந்த ராஜா சபை நிறைந்த மக்கள் இருந்த போதிலும் தெனாலிராமன் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நாளையில இருந்து என்னுடைய தர்பார்ல நீ உன்னுடைய முகத்தை காட்டாத அப்படின்னு சொல்லிடுறாரு। यह सुनते ही तेनालीराम दुखी होकर दरबार से चले गए। இதை கேட்ட தெனாலிராமன் வருத்தமடைந்து தர்பார்லேருந்து வெளியில போயிட்டார்। तेनालीराम से जलने वाले लोग बहुत खुश हो गए। தெனாலிராம பார்த்து யாரெல்லாம் பொறாமப்பட்டாங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க। अगले दिन जब महाराज राज्यसभा की ओर जा रहे थे, तभी एक चुगलखोर दरबारी ने उन्हें यह कहकर भड़का दिया, आपने तेनालीराम को दरबार में न आने का आदेश दिया था, लेकिन तेनालीराम आपके आदेश के विरुद्ध दरबार में उपस्थित है। अगले दिन அப்படின்னா மறுநாள் மகாராஜா ராஜசபையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கோல் மூட்டி, சுகல்கோர் அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க தவறா சொல்லி கொடுக்கறது। அந்த கோல் மூட்டி தர்பாரி என்ன செஞ்சார் அப்படின்னா, அவரிடம் அந்த ராஜா கிட்ட இதை சொல்லி பதற வச்சுட்டாரு। என்ன அப்படின்னா, நீங்க தெனாலிராம தர்பாருக்கு வர வேணான்னு ஆர்டர் கொடுத்தீங்க, ஆனா தெனாலிராம் உங்களுடைய கட்டளையை மீறி தர்பாருக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான்। यह सुनते ही महाराज आग बबूले हो गए। இதை கேட்ட மகாராஜருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது। சுகல்கோர் ஆகே போலா, மறுபடியும் இந்த கோல் மூட்டி மேற்கொண்டு என்ன சொல்றான் அப்படின்னா, आपने साफ कहा था कि दरबार में आने पर कोड़े पड़ेंगे, इसकी भी उसने कोई परवाह नहीं की। இதை மீறி நீ தர்பாருக்கு வந்தா உனக்கு சாட்டை அடி விழும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதையும் அவன் கேர் பண்ணவே இல்லை பாருங்க ராஜா அப்படின்னு அந்த கோல் மூட்டி ராஜாக்கு சொல்லிடுறாரு। अब तो तेनालीराम आपकी आज्ञा का भी अवहेलना करने में जुटा है। இப்பெல்லாம் நீங்க சொல்ற, அதாவது நீங்க கொடுக்குற கட்டளைய மீறதுலயும் அவன் துணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு। राजा दरबार से पहुंचे तो उन्होंने देखा कि सिर पर मिट्टी का एक गड़ा ओढ़े तेनालीराम विचित्र प्रकार की हरकतें कर रहे थे। ராஜா தர்பாருக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர் பார்க்குறாரு என்ன அப்படின்னா, மண்ணாலான பானையை தெனாலிராம் தன்னோட தலையை மூடி வச்சுக்கிட்டு விசித்திரமான ஒரு ரூபத்தில் இங்கேயும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு। गड़े पर चारों ओर जानवरों के मुंह बने थे। அந்த மண் பானையில 4 பக்கத்துலேயும் மிருகங்களுடைய முகம் வரையப்பட்டிருக்கு। महाराज ने गुस्से में कहा, இப்ப மகாராஜருக்கு கோவம் வந்துருச்சு, ஆனா சொல்றாரு என்னன்னா, தெனாலிராம் ये क्या अशिष्टता है, இது என்ன மிஸ்பிஹேவிங்கா இருக்கு, நீ என்ன என்னுடைய கட்டளையை நீ வந்து மீறி செயல்படுற, तुमने हमारी आज्ञा का उल्लंघन किया है, நீ என்னுடைய கட்டளையை மீறிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு। तुम्हें इसकी सजा मिलेगी, உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்। सजा அப்படின்னா பனிஷ்மெண்ட்। दंड स्वरूप खोड़े खाने के लिए तैयार हो जाओ, தண்டனைங்கிற முறையில அந்த சாட்டை அடியை வாங்குறதுக்கு ரெடி ஆயிடு அப்படின்னு தெனாலிராம் கிட்ட ராஜா சொல்லிடுறாரு। तेनालीराम ने कहा, मैंने आपकी कौन सी आज्ञा नहीं मानी महाराज। தெனாலிராம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுடைய எந்த கட்டளையை நான் வந்து கேட்கல அப்படின்னு கேட்கிறார்। घड़े में मुंह छिपाए हुए तेनालीराम आगे बोला,
आपने कहा था कि कल दरबार में मुझे अपना मुंह नहीं दिखाना है. நீங்கள் நேற்று என்ன சொன்னீங்க? உன்னுடைய முகத்தை இந்த தர்பாரில் காட்டாதன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைக்குள்ளே தன்னுடைய தலையை மூடி இருக்கிற அந்த தெனாலிராம் இந்த சபைக்கு முன்னாடி வந்து கேட்குறாரு. तो क्या अब आपको मेरा मुंह दिख रहा है? நேத்தி முகத்தை காட்டாதன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மூடிட்டு வந்துட்டேன், அப்பயுமா என்னுடைய தலை தெரியும், என்னுடைய முகம் தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹே பகவான், கஹி கும்ஹார்னே ஃபுட்டா கடாத்தோ நஹி தியா. அட கடவுளே, அந்த மண் பானை செய்கிறவ உடஞ்ச பானையை கொடுத்துட்டானோ அப்படின்னு கேட்குறாரு. यह सुनते ही महाराज के मुंह से हंसी फुट निकली. இதை கேட்ட மகாராஜருக்கு வாய் நிறைய சிரிப்பு வந்துருச்சு. वे बोले, तुम जैसे बुद्धिमान और हाजिर जवाब से कोई नाराज हो ही नहीं सकता. உன்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிறவங்களும் ஸ்பான்டேனியஸா அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பதில சொல்றதால உன் மேல யாராலையும் கோவப்பட முடியாது அப்படின்னு ராஜாவே ஒத்துக்கிறாரு. अब इस घड़े को हटाओ और अपना ஆசன் கிரகன் கரும். போய் இந்த பானையை தூக்கி போட்டுட்டு நீ போய் உன்னுடைய இருக்கையில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டார். तेनालीराम पर महाराजा का विशेष प्रेम देखकर बहुत लोग उसे जलते थे. तेनालीराम மீது அதீத அன்பு உடையதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. लेकिन तेनालीराम हर बार अपनी बुद्धिमत्ता से उनको मात दे देता था. ஆனால் ஒரு தடவையும் அந்த வயிறு எரியறவங்களை ராஜா கிட்ட இந்த மாதிரி தன்னுடைய இன்டெலிஜென்ட்டால பதில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு செக்மேட் கொடுத்துட்றாரு. இஸ் பார் பி வஹி ஹுவா. இந்த தடவையும் அதே மாதிரி தான் நடந்தது. सीख मॉरल, अपनी सूझबूझ से हम किसी भी मुसीबत का हल निकाल सकते हैं. நம்மளுடைய அந்த ஸ்பான்டேனியஸான அந்த ட்ரிக்கி ஐடியாவால் நம்ம எந்த டிஃபிகல்ட்லேருந்தும் நம்மளால் வெளியில் வர முடியும், அதுக்கு நமக்கு சொல்யூஷனும் கொடுக்க முடியும். இதுதான் இந்த லெசனோட மாரல்.